வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட தான் அந்த வீடியோ வந்து தொடங்க போகிறோம். என்ன அப்படின்னா நம்மளுடைய சிஸ்டத்துக்கு ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டி வரும். அப்படிப்பட்ட சாஃப்ட்வேர் பேசிக் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. இந்த பேசிக் சாஃப்ட்வேரை என்ன பண்ணுவோம் அப்படின்னா தேடி கண்டுபிடிச்சி இன்ஸ்டால் பண்ணுவோம். பட்டு நான் சொல்ல போகிற இந்த விஷயம் பார்த்திங்கன்னா அப்படிலாம் நம்ம தேட வேண்டியதில்லை. நம்ம அடிப்படையாக என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணுவோமோ அந்த சாஃப்ட்வேரை ஒரே இடத்துலேருந்து நம்மளால் பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு வெப் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் பண்ணி மதிக்கிறங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோடு செய்யக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். மறந்துடாமல் உங்களுடைய யூடியூப் அப்ளிகேஷனில் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறங்க. ஓப்பன் பண்ணிக்கிறங்க. இதில் நான் சொல்கிற ஸ்பெல்லிங்கை மட்டும் டைப் பண்ணிக்கிறங்க. NINITEன்னு டைப் பண்ணிக்கிறங்க. டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறங்க. நிறையா ரிசல்ட் வரும். இந்த ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட் பார்த்திங்கன்னா நீட் இன்ஸ்டால் ஆர் அப்டேட் மல்டிபிள் ஆப்ஸ் அட் ஒன்ஸ் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிறங்க. நமக்கு தேவையான அப்ளிகேஷன் எல்லாமே இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. என்னென்னா வெப் ப்ரௌசர், மெசேஜிங், மீடியா, இமேஜிங், டாக்குமெண்ட்ஸ் அண்டு ஃபைல் ஷேரிங், செக்யூரிட்டி, அதர்ஸ்ன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தான் ஆன்லைன் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் டெவலப்பர் டூல்ஸ், யூட்டிலிட்டிஸ் இப்படின்ட்டு கம்ப்ரெஷன் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்திங்கன்னா டெவலப்பர்ஸ் டூலில் பார்த்திங்கன்னா விசுவல் ஸ்டூடியோ கோட் இருக்குது, எக்லிப்ஸ் இருக்குது, நோட்பேட்++ இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. நான் ஒரே ஒரு வெப் அப்ளிகேஷனை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அதாவது வெப் ப்ரௌசர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா கெட் யுவர் NINITன்னு இருக்கு, நினைட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஸ்டார்ட் டவுன்லோட், ஓப்பன் கொடுத்துக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிக்கின்றோம். எஸ் கொடுத்துருங்க.
ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசிக் சாஃப்ட்வேரை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணுறது. உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து பயன்படுத்தி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நினைட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனல் வேர்ஷன் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்து பயன்படுத்தி பாருங்கள். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கலாம். நன்றி.